இப்போ பாருங்கள், கார்னர் திருப்பி 1 2 3 4 லைன் போட்டிருக்கோம். நம்ம ஆம்லா நாட்டில் 4 லைன் போட்டு எல்லாமே ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ 4வது லைனே இங்கே ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதோட முடிச்சிட்டோம் பாருங்கள். இது பக்கத்துனா இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இந்த ஏணிப்படி முடிச்சு போடுறதை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. இருந்தாலும் இப்போ ஒன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பேக்கில் மடிச்சுக்கிறோம். லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இப்போ மேலே இந்த நாட்டில் மேலே போகிற 2 ஒயரை நம்ம லூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நெல்லிக்காய் நாட்டில் லெஃப்டில் இருக்கிற ஒயரை லூஸ் பண்ணிக்கலாம். நாட்ஸ் நம்ம வந்து டைட்டாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லூப்பையும் ஃபஸ்ட்டு லூப்பு, இது செகண்ட் ஒயர், ரைட்டில் இருக்கிற ஒயர், அந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணி கீழே இறக்கி அதுக்கப்புறமா இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ லூஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லூப்பில் இந்த மடக்குனதை உள்ளே விட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு அந்த நாட்டை டைட் பண்ணிக்கணும். அடுத்தது 2வது லூப்பில் திரும்பவும் அதை அப்படியே விட்டு இந்த 2வது ஒயர் அதை லூப்பில் விட்டு நம்ம இப்போ 2 இதையும் டைட் பண்ணிடுறோம். ஒயரையும் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த ரன்னிங் ஒயர் இருக்கிற அந்த லூப் ஃபார்ம் பண்ணதை அதை டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். பாருங்கள், நமக்கு ஜாயின் பண்ணதே தெரியாது, க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். இப்போது நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இதுதான் ஆம்லா நாட்டில் லேடர் நாட்டு. இப்போ அந்த கட் பண்ண ஒயரை உள்ளுக்குள்ளே அப்படியே அடுத்தடுத்த நாட்டில் இன்சர்ட் பண்ணி விட்டுட வேண்டியது தான். சரிங்களா? இப்போது இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரன்னிங் ஒயர் வேறு மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன். இந்த கோல்டு கலர் தான் கேட்டிருக்காங்க காம்பினேஷன். அதனால் இந்த லைட் கோல்டு அவங்க கேட்குற கலர் காம்பினேஷனில் நம்ம போட போகிறோன்றதுனால லைட் கோல்டு தான் கேட்டாங்க. நம்ம அதே கலர் போட போகிறோம். இப்போது இது வந்து ஆம்லா நாட்டில் பூஜா பேஸ்கட் சொன்னேன். இது டிஃப்ரெண்ட் டைப்பாக போட போகிறோன்னு சொன்னேன். பேஸ் வந்து எப்பயும் போல் நார்மலாக நம்ம இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப் கொண்டு வர போகிறோம். அது என்ன ஷேப்னா பம்கின் ஷேப். சரிங்களா? இந்த ஆம்லா நாட்டில் பேஸ் வந்து ஆம்லா நாட் போட்டுட்டு மேலே பம்கின் ஷேப்பில் நம்ம சிவன் கண் நாட்டு போட போகிறோம். சரிங்களா? என்ன போட போகிறோம்? சிவன் கண் நாட்டு போட போகிறோம். அதுக்கு நான் இப்போது ரன்னிங் ஒயராக இது எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அப்படியே போட போகிறோம். இது எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க, நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா? எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிவன் கண் நாட்டு வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்கு ஒரு 3 இன்ச்சு ஒயர் விட்டுட்டு ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே நார்மல் நாட்டு தான் ஆரம்பிப்போம். இப்போ நெல்லிக்காய் முடிச்சில் 2 ஒயர் போகும். இதை எப்படி நம்ம சிவன் கண்ணாக மாற்ற போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சிங்கிள் ஒயரும் எடுத்து சிங்கிளாக தான் போட போகிறோம். அதுக்கு ஆரம்பமாக இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போட்டுட்டோம். அடுத்த 2வது ஒயரை எடுத்து சிவன் கண் நாட் போட போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேப் வந்து அன்ஈவனாக தான் வரும். அதுக்கப்புறம் தான் சிவன் கண் அந்த ஐ ஷேப் வந்து வரும். அதை பற்றி நமக்கு பிரச்சனை. ஆனால் வந்து பம்கின் ஷேப்பு சூப்பராக வருங்க. அது மட்டும் நமக்கு அழகாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் நம்மளுக்கு அன்ஈவன் ஷேப்பாக தான் கிடைக்கும். நம்ம அதை பற்றி ஐயோ என்னதான் இது ஃபஸ்ட்டு போடும்போது இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மேலே வளர்த்துனப்போ உங்களுக்கு அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி தான் ஒரு ஆம்லா நாட்டு வந்து 2 ஒயர் போகிறத நம்ம எடுத்து ஒரு சிவன் கண்ணும்
ஒரு சாதாரண நாட்டம் நம்ம போட போகிறோம். அப்படி போடும்போது அந்த சென்டரில் வர கேப் வந்து அன்ஈவனாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும். அப்புறம் 2வது ரோ தப்பாக போட்டு அன்ஈவனாக தான் வரும்னு கேட்காதீங்க. அப்படி கேட்குறவங்களும் இருக்கீங்க. அது வேணும்னே கேட்குறாங்களா இல்லை தெரியாமல் கேட்குறாங்களான்றது நமக்கு தெரியல. பாருங்கள், இப்போது நம்மளுக்கு செட்டாக வந்துச்சு. நான் 2 நாட்லேருந்து 4 ஒயர் எடுத்து போட்டிருக்கேன். இப்படி தான் நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து அன்ஈவன் ஷேப்பாக தான் கிடைக்கும். அடுத்த லைன் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம நார்மலாக சிவன் கண் நாட்டுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு ஒவ்வொரு ரோக்கும் ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே லைன்ஸாக வளர்த்தலாம். நான் எந்த அளவுக்கு வளர்த்துறேன் அப்படின்னா நான் மினிமம் ஒரு 10லேருந்து 12 லைன் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம 10 லைன் போட்டுட்டு எப்படி இருக்குது அவுட்புட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை லைன் கூட்டலாம் அப்படின்றத நான் பேஸ்கெட்டு நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். என்ன போட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் அவுட்புட் எப்படி வருது அப்படின்றது. ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே இது மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் சேனலில் நம்ம போடலை. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் நம்ம போடுறோம், வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம சுற்றி ஒரு ஒயரும் மிஸ் பண்ணாமல் நம்ம இந்த ஆம்லா நாட்டில் எத்தனை ஒயர் இருக்கோ அத்தனை ஒயருமே போடணுங்க. அதை கவனித்து போடுங்க. ஏன்னா இந்த ஒயர் வந்து உள்ளுக்குள்ளே மடங்கி இருக்கும். நார்மலாக நாட் போடும்போதுன்னா அது அடுத்தடுத்து நம்மளுக்கு தெரியும். இப்போ இது ஃபஸ்ட் லைன் போடும்போது பாருங்கள் உள்ளுக்குள்ளே மடங்கி இருக்குது. ஒரு ஒயர் விட்டால் கூட நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அதனால் ஒரு ஒயரும் மிஸ் பண்ணாமல் போடுங்க. கவனித்து ஃபஸ்ட் ரோ போடும்போது கவனித்து போட்டோம்னா நமக்கு இந்த பேஸ்கட்டோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அந்த பேஸ்கட் என்கிட்ட இப்போ இல்லை, அது ஆர்டர் வந்து நம்ம அதை சேல் பண்ணிட்டோம். சரி, அதையும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போடுறோம். பாருங்கள், ஃபஸ்ட் ரோ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நமக்கு இப்படி தான் வரும். ஃபஸ்ட் ரோ மட்டும் இப்படி தான் ஒரு அன்ஈவன் ஷேப்பாக வரும். அடுத்தது அப்படியே இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த ரோ ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த ரோ பாருங்கள், ஒரு 4 நாட்டு போட்டிருக்கேன். நம்மளுக்கு அந்த சிவன் கண் நாட்டு ஒரு கேப் வந்து ஸ்லாண்டிங்லையும் ஒரு கேப் வந்து ஸ்ட்ரெயிட்லேயும் நம்மளுக்கு அந்த ஐ ஷேப் கிடச்சிருச்சு. இனிமேல் வந்து அதே மாதிரி தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபுல்லுமே போட போகிறோம். ஒரு 10லேருந்து 12 லைன் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் ஹைட்டு போட்டுகிட்டே வரேன். நமக்கு எந்த அளவுக்கு போதுமானதுன்னு நம்ம பார்க்கும்போதே தெரியும். அந்த அளவுக்கு நம்ம நிறுத்திக்கலாம். நான் எத்தனை லைன் போடுறேன்றதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எப்படி வளர்த்துறோம் அப்படின்றதையும் நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ கேளுங்க. நான் மெசேஜ் உடனே ரிப்ளை பண்ணணுன்னு எதிர்பார்க்காதீங்க. எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை போடுவேன். ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் ரிப்ளை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம இதை வரைக்கும் ஹைட்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எத்தனை ரோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத. நம்ம போட்டால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்துட்டு சொல்கிறேன்.